புவனேஸ்வரி அப்படின்ற ஒரு தெய்வம். எல்லாரும் தெய்வ உபாசனை அப்படின்னு பொதுவாக சொல்லிடுவாங்க. குறிப்பிட்டு நீங்கள் புவனேஸ்வரி உபாசனை அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன் புவனேஸ்வரி? அம்பாள் கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி, நீங்கள் என்ன வேணுமோ உங்களுக்கு எல்லாத்தையும் சகலத்தையும் சர்வத்தையும் கொடுத்துட்டு ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அன்பு தாய். புவனேஸ்வரி உபாசனை அப்படி எப்படி சார்? ஸ்ரீவித்யா உபாசகம் தான் புவனேஸ்வரி உபாசகம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிறது கணபதி மந்திரம், மூல மந்திரம். அதுக்கப்புறம் சில பேர் என்ன பண்ணுறாங்க, பாலை வரைக்கும் பண்ணிட்டு புவனேஸ்வரியை டைரெக்டாக எடுக்கிறாங்க. அது ஒரு வகை. ஆனால் கண்டிப்பாக கணபதி பண்ணணும். கணபதி பண்ண பிறகு தான் அம்பாலை தொடணும். மகாலட்சுமியோட மறு உருவம் அம்பாள் கீழேயே ரொம்ப அழகாக இருக்கும். நான் இருக்கும் இடத்தில் சகல செல்வங்களும் கொழிக்கும். செல்வம்னா பணம் மட்டுமா? அவள் இல்லாமல் நம்ம என்ன சின்ன சின்ன எறும்புலேருந்து அம்பாலால் மட்டும்தான் நிற்கிறது போகிறது. எல்லாமே புவனேஸ்வரி அம்பாலால். லலிதா சகஸ்ரநாமத்தில் வரக்கூடிய அந்த மந்திரம் என்ன மந்திரம் சார்? உண்மேஷ நிமிஷோட்பன்ன விப்பன்ன புவனாவலி அப்படின்னா ஒரு செகண்ட், ஒரு நொடி, அந்த நொடியில் உலகத்தையே மாற்றுவாளாம். இந்த ஒரு நாமாவை சொன்னாலே எல்லாருக்குமே மிராக்கள் நடக்கும். எங்கள் அம்மாவுக்கு 2020 எங்கள் அம்மா நோமோர். அந்த டேட்டை நான் குறித்தேன். எனக்கு ஜாதகம் பார்க்குறதில்ல, ராசி தெரியாது, லக்னம் தெரியாது, திதி தெரியாது, எதுவுமே தெரியாது. இது எதுவுமே தெரியாத பட்சத்தில் அம்மாவோடைய நாளை குறித்து அது நடந்தது அப்படின்னு இருக்கும்போது இப்போ எனக்கு புரிதல். பரிகாரஸ்தலம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நிறைய தேவி உபாசனை பற்றி பேச இணைந்திருக்கிறார் ஆக்டர் அண்ட் புவனேஸ்வரி உபாசகர் ஸ்ரீராம் சந்திரசேகர் சார். இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஸ்ரீமாதா ஆயுள் தேகி, தனன் தேகி, வித்யான் தேகி, மாகேஸ்வரி, சமஸ்த அகிலம் தேகி தேகிமே புவனேஸ்வரி, சர்வம் புவனேஸ்வரி. நமஸ்காரம். வணக்கம் சார். சார், புவனேஸ்வரி அப்படின்ற ஒரு தெய்வம். எல்லாரும் தெய்வ உபாசனை அப்படின்னு பொதுவாக சொல்லிடுவாங்க. இல்லை முருகர் உபாசனையில் இருக்கும், இல்லை ஏதோ ஒரு உக்ர தெய்வத்துடைய உபாசனையில் இருக்கும்னு சொல்லுவாங்க. குறிப்பிட்டு நீங்கள் புவனேஸ்வரி உபாசனை அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன் புவனேஸ்வரி? நம்ம எங்கே இருக்கோம்? இந்தியாவில். என்னது இது? ஆக்சுவலாக காஸ்மிக் தான் நம்மளை சுற்றி இருக்குது உலகம். ஆமாம். அந்த உலகத்துக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் அம்பாள் கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன வேணுமோ உங்களுக்கு எல்லாத்தையும் சகலத்தையும் சர்வத்தையும் கொடுத்துட்டு ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அன்பு தாய். ஓகே. அவள் கையில் ஒரு வெப்பன்ஸ் கிடையாது. அதாவது ஒரு ஆக்ரோஷமோ ஒரு முரட்டுத்தனமான இதுவும் கிடையாது. தசமகா வித்யான்னு சொல்லக்கூடிய ஒரு வித்யா, 4வது தசமகா வித்யா. புவனேஸ்வரி ரொம்ப ப்ளசன்ட் ஃபேஸ். ஓகே. எந்தவித சம்காரமோ இது அசுரனை இது பண்ணதோ அவளோட இது கிடையாது. அவள் ஒரு பெரிய ஞானத்தை அறிவு. ஞானம் என்ன வேணும்? ஞானம் வந்துடுச்சுன்னா வேறு என்ன வேணும்? நீங்கள் எங்கே வேணால் பாருங்கள், மிகப்பெரிய தலைவர்களாக இருக்கட்டும், மிகப்பெரிய வல்லுநராக இருக்கட்டும், அவங்க வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க கூட ஒரு மிகப்பெரிய அறிவாளி யாராவது இருந்திருப்பாங்க. அதுக்கு மிகப்பெரிய ரீசனே ஞானம் தான். விஸ்டம் ஒன்று இருந்துருச்சுன்னா போதும், நம்ம ஊர்லேயே நம்மளை திரும்பி பார்க்கலாம். ஓகே. ஊரை விலைக்கு வாங்கணும்னு நான் சொல்ல வரல. ஊர் நம்ம திரும்பி பார்த்துட்டாலே நம்மளுக்கு தேவையானது அம்பாள் கொடுத்துருவா இல்லையா? அதுக்கு அம்பாள் போதும். நீங்கள் சொன்னீங்க ஆயுதம் இல்லாத ஒரு தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆயுதம்னா நான் சொல்கிறது ரொம்ப ஆக்ரோஷமான ஆயுதம் இல்லாதது. ஆயுதம் உண்டு. ஓகே. ஓகே சார். சார், புவனேஸ்வரி உபாசனை அப்படின்னும்பொழுது இப்போ தேவி உபாசனைனா அதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். 48 நாள் நிறைய விஷயங்கள் செய்ய மாட்டாங்க, நிறைய படிப்பாங்க, அதுக்கப்புறம் தீட்சை எடுத்துப்பாங்க. புவனேஸ்வரி உபாசனை அப்படி எப்படி சார்? அதுலேயும் இதே ரூல்ஸ், செட் ஆஃப் ரூல்ஸ் கண்டிப்பாக இருக்குது. இது ரொம்ப டீட்டெயில்டாக சொன்னால் ரொம்ப பெரிய விஷயம். பட் ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி டேஸ் இருக்குது, மந்திரம் இவ்வளோ ஜெபிக்கணும்னு ஒன்று இருக்குது. அதாவது ஸ்ரீவித்யா உபாசகம்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்ரீவித்யா உபாசகம் தான் புவனேஸ்வரி உபாசகம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிறது கணபதி மந்திரம், மூல மந்திரம். அதுதான் பிரதானமாக எல்லா குருவும் கொடுக்கறது. அதுக்கப்புறம் ஸ்டெப் இருக்குது. பாலை,
அதுக்கப்புறம் பஞ்சசி, ஷோடசி, இந்த மாதிரி ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் சில பேர் என்ன பண்ணுறாங்க, பாலை வரைக்கும் பண்ணிட்டு புவனேஸ்வரியை டைரெக்டாக எடுக்கிறாங்க. அது ஒரு வகை குருவோட உபாசகம் மூலிமா, குருவோட கைடன்ஸ் மூலிமா எடுக்கிறதுங்கிறது ஒரு வகை இருக்குது. ஆனால் கண்டிப்பாக கணபதி பண்ணணும். கணபதி இவ்வளோ லட்சம் பண்ணணுன்னு இருக்கு. ஓகே, கணபதி பண்ண பிறகு தான் அம்பாலை தொடணும் அப்படிங்கிறது ஒரு இது இருக்குது. நீங்கள் புவனேஸ்வரியை எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே எல்லாருக்கும் கொடுத்தது, எல்லாருக்கும் இன்றைக்கி புவனேஸ்வரி தெரியறதுங்கிறது ரொம்ப அரிது. எல்லாருக்கும் புவனேஸ்வரி அம்பாலை தெரியாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அம்பாள் வந்து பீடமண்டவாசினி. பீடம்னா வீடு மாதிரி, கோயிலுங்கிறது வந்து ஆலயம், அந்த அதாவது ஒரு ஆஃபீஸ் மாதிரி, அலுவலகம்னு சொல்லலாம். இது வந்து அம்பாள் வந்து பீடமண்டவாசினி. ஸோ அம்பாலோட ஞானம் விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு இந்த வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு இது கிடையாது அம்பாள் கிட்ட. ஞானிகள் ரிஷிகள்லாம் அம்பாலை டச் பண்ணாமல் யாரும் வர முடியாது. இங்கே நம்மளுக்கு கொடுத்தது யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட சேனல்லையே நம்ம சார்லாம் பேசியிருக்காரு. இது முக்கியமாக வந்து சாந்தானந்த சுவாமி அப்படின்ட்டு புதுக்கோட்டை. அதுக்கு முன்னாடி ஜட்ஜு சுவாமிகள் தான் அவரோட வழிபாடில் வந்தவங்க, புதுக்கோட்டையில் இருக்காங்க. இப்போ இல்லை, சித்தியாச்சு. இப்போ வந்து பழைய ஆலயம் மாதிரி பண்ணி அம்பாலோட பீஜ மந்திரத்தை கீழே கொடுத்து ரொம்ப அழகாக, அதாவது மகாலட்சுமியோட மறு உருவம், மகாலட்சுமியோட ஒரு அம்சம். எங்கே யாருக்கு அம்பாள் கீழேயே ரொம்ப அழகாக இருக்கும். சகல செல்வங்கள், நான் இருக்கும் இடத்தில் சகல செல்வங்களும் கொழிக்கும், நான் இருக்கும் இடத்தில் சகல செல்வங்களும் கொழிக்கும்னு எழுதியிருக்கு. இப்போ செல்வம்னா என்ன? அடுத்தது ஒரு கேள்வி வருது இல்லை சார், தங்கமா வெள்ளியா பணமா? செல்வம்னா 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வு. செல்வம்னா பணம் மட்டுமா? பணம் மட்டும் வச்சு நீங்கள் எப்படி பண்ண முடியும்? இப்போ உங்கள்கிட்ட பல லட்சம் இருக்குது, 10 நாளாக சாப்பிடல அப்படின்னா உங்களால் இப்படி உட்கார முடியுமா? முடியாது. பணம் இருந்தால் சாப்பாடு கிடச்சிருமா? அறுவடை பண்ணணும், சாப்பாடு இதுவாகணும், நம்மளுக்கு பருப்புகள் கிடைக்கணும், இது எல்லாமே கிடைக்கணும். சகல செல்வத்தையும் கொடுக்கும். அவள் இல்லாமல் நம்ம என்ன, சின்ன சின்ன எறும்புலேருந்து அம்பாலால் மட்டும்தான் அசைவு நிற்கிறது போகிறது, எல்லாமே புவனேஸ்வரி அம்பாலால். ஓகே. அம்பாலோட இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரைட்டு லெக், சூரியகலை சந்திரகலைன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அம்பாள் வந்து சூரியகலை. சூரியகலை அமைக்கப்பட்டுள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு சூரியகலை. எப்படின்னு கேட்டிங்கன்னா, சுவாமி இல்லாமல் அவளால் ஆதிக்கம் பண்ணுறான். சூரியகலைங்கிறது அதுதான். சந்திரகலைங்கிறது வந்து லெஃப்ட்டு. அங்கே இருக்கிற அம்பால்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு சோமஸ்கந்தரோ இந்த மாதிரி ஒரு விஷயங்களெல்லாம் பார்க்கும்போது லெஃப்ட் லெக்கு வந்து விட்டுருப்பான். ஏன்னா அவளுக்கு சுவாமி தேவை, ஈஸ்வரன் தேவை. ஆனால் இது வந்து சுவாமி இல்லைன்னு கிடையாது, வெளிப்படையாக தெரியாது, உள்ளுக்குள்ளே இருப்பார். சுவாமி இல்லாத உருவம் இல்லையே, எந்த அசைவும் இல்லையே. ஸோ அதனால் அந்த உருவத்துக்கு சுவாமியாக இருந்தாலும் அசைவுக்கு அம்பாள் சக்தி இல்லையா, அதனால் அம்பாலோட இது. இந்த சாந்தானந்த சுவாமியோட ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்குமா, நம்ம புவனேஸ்வரி கவசம், இது யாருக்குமே தெரியாத ஒன்று. புவனேஸ்வரி கவசம் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு லக்ஷ்மியோட பூஜை முக்கியமோ அந்த அளவுக்கு எல்லாருக்கும் சமஸ்கிருதம் தெரியாது இல்லையா. சமஸ்கிருதம் தெரிஞ்சவங்களால மாத்திரம்தான் சமஸ்கிருதத்தை பண்ண முடியும். இந்த புவனேஸ்வரியோட கவசம் வந்து சமஸ்கிருதம் இல்லாமல் தமிழ், அங்கங்கே சுவாமி வந்து லலிதா சஹஸ்ரநாம வார்த்தைகளை சேர்த்திருப்பார். பட் எப்படியும் ஒரு 80-90% எல்லா மக்களுக்கும் புரியக்கூடிய ஒரு வார்த்தைகளை தான் எழுதியிருக்காரு. அது ரொம்ப அழகான வார்த்தை. அம்பாலை வர்ணிக்கிறது, அங்குசம் பாசமேந்தி அபயமே வரதம் தாங்கும், பங்கேர் கரத்தல் பீதாம்பரமணி இடையுள் பொற்புல் பைங்கிலை நிரம்பிய பூண்டால் 16 கலையெடுத்துள் பொங்கிய ஓரெடுத்தால் புவனேசி பாதம் போற்றி. இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்குசம். அங்குசம்ங்கிறது வந்து யானை தெரியுங்கள, யானைக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள். பாசம், பாசம்ங்கிறது பாசக்கயிறு. நான் சொன்னேன் இல்லையா, என்ன வேணாலும் நீ போ, ஆனால் இறுதியில் என்கிட்ட வந்துரு. என்ன வேணாலும் நீ போ, ஆனால் இறுதியில் என்கிட்ட வந்துருங்கிறது இது. அபய கஷ்டம். அபயம்ங்கிறது நான் இருக்கேங்கிறது பண்ணுறது வரம் கஷ்டம், அபய கஷ்டத்தோட.
ரெண்டாவது மஞ்சள் நிறத்தில், புடவையில் மஞ்சள் நிறத்தில் நல்ல ஆபரணங்களோட நான் உனக்கு இருக்கேன். அந்த மாதிரி அம்பாளுக்கு பாதம் போற்றி. இதுக்கு மேலே என்ன வேணும் நம்மளுக்கு, அதில் தான் ஆரம்பிக்கும். ஓகே சார். அது சார், புவனேஸ்வரி தெய்வத்தோட இப்போ விஷயங்கள் பற்றி நம்ம பேசுவோம். இப்போ நம்ம தமிழ்நாட்டிலையோ இல்லை இந்தியாவிலையோ அவங்களுக்குன்னு பிரத்யேகமான கோவில்கள் ஏதாவது இருக்கா? நம்ம அங்கே போய் வழிபாடு செய்ய முடியுமா? புவனேஸ்வரினா புதுக்கோட்டை தான். புதுக்கோட்டை தான். இப்போ அம்பத்தூரில் ஒன்று இருக்குது, நம்ம பரத்வாஜ சுவாமிகள்னு அம்பத்தூரில் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி பழமையானது புவனேஸ்வரியோட ஆலயம் வந்து புதுக்கோட்டை ஜட்ஜு சுவாமிகளால் வந்த ஒரு கோயில். அதை வந்து பெருசாக நம்ம வந்து ஒரு எல்லாருக்கும் தெரிய வச்சது. இப்போ சண்டி ஹோமம்னு சொல்கிற கேள்விப்பட்டிருக்கீங்கள, அந்த சண்டி ஹோமத்தை நல்ல ஃபேமஸ் ஆனது. நம்மளுக்கு எல்லாருக்கும் காது கொடுத்து கேட்கக்கூடிய ஒரு சண்டி ஹோமம்னா என்னன்னு எல்லாருக்கும் தெரியுது ஓரளவுக்கு. இப்போ அதை தெரிய வச்சது சாந்தானந்த சுவாமிகள். அங்கே தான் புவனேஸ்வரி இப்போ ரொம்ப, அதான் நான் இப்போ சொன்னேன், ரொம்ப பழமையான கோயிலாகவும். அந்த ஒரு கோவில் ஓகே, வேறு கோவில்கள் ஏதாவது இருக்கா? வேறு ஏதாவது கோயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் ரொம்ப பிரதான கோயில்னால் அதாமா பிரதான கோயில். இப்போ எப்படி SBI பேங்க்கில் வந்து ஒரு மெயின் பிரான்ச் இருக்குமோ அந்த மாதிரி பிரதான கோயில் அசோக் பில்லரில் இருக்குது, வேளச்சேரி ஆலந்தூரில் இருக்குது. ஓகே. இந்த மாதிரி அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி அம்பத்தூரில் இருக்குது. ஆனால் ரொம்ப கம்மியான இது தான். அம்பாலை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அம்பாலை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவளை விட வேறு எதுவும் கிடையாது. அதான் மாதிரி 2 இருக்குல்ல, அம்பாள் அம்மன். அம்பாள் அம்மன்கிற இந்த அம்பாள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த அம்பாலோட வழிபாடை புரிஞ்சு அவள் தனித்துவமாக இருக்கக்கூடிய இடத்துல அதை வந்து நம்ம சேர்ந்துக்கிறதுங்கிறது ரொம்ப அரிது. அது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஓகே சார். சார், அதே மாதிரி நம்ம இப்போ நீங்கள் ஒரு மந்திரம் சொன்னீங்க, தமிழில் கொடுக்கப்பட்ட மந்திரம். அந்த மந்திரம் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து நம்ம தினசரி சொல்கிறோம் அப்படின்னா புவனேஸ்வரி அம்மனுடைய அருள் பெறலாம் அப்படின்னு சொன்னீங்க. லலிதா சகஸ்ரநாமத்தில் வரக்கூடிய ஒரு அம்மன் தான் இந்த புவனேஸ்வரி அம்மன். இவங்களுக்கு லலிதா சகஸ்ரநாமத்தில் வரக்கூடிய அந்த மந்திரம் என்ன மந்திரம் சார்? உண்மேஷ நிமிஷோத்பன்ன விபன்ன புவனாவலின்னு ஒன்று இருக்கும். ஓகே. அது வந்து அம்பாலோட ஒரு மிகப்பெரிய ஒரு மந்திரமாக சொல்லப்படுது. உண்மேஷ நிமிஷோத்பன்ன விபன்ன புவனாவலி அப்படின்னா ஒரு செகண்ட், ஒரு நொடி இல்லையா, அந்த நொடியில் உலகத்தையே மாற்றுவாளாம். அதுக்கு மேலே என்ன வேணும்? இந்த ஒரு நாமாவை சொன்னாலே எல்லாருக்குமே மிராக்கள் நடக்கும். உண்மேஷ நிமிஷோத்பன்ன விபன்ன புவனாவலி அப்படின்னு சொல்லும் போல சொல்ல அவங்களோட வாழ்க்கையில் நொடியில் நல்ல மிராக்கள் அம்பாள் நடத்துவாள். ஓகே சார். சார், நீங்கள் வந்து ஒரு ஆக்டர், மீடியா ரிலேட்டடான விஷயங்களில் நிறைய இருந்திருக்கீங்க. இப்போ மீடியாலையும் இருக்கீங்க. அதை விட நாட்டம் அதிகமாக ஆன்மீகத்தில், அதுவும் புவனேஸ்வரி அம்மனுடைய வழிபாடில் நிறைய இப்போ காட்டுறீங்க. இதுக்கு காரணம் என்ன? உங்கள் வாழ்க்கையில் நடந்த மாற்றம் என்ன? 2018 எனக்கு வந்து ஒரு பர்சனலான ஒரு அடி ஏற்பட்டது. அந்த 2018 எனக்கு மால் முருகன் எனக்கு ஒரு குரு அமைஞ்சார். அவர் வந்து அட்வொகேட்டு, வாசி யோகி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் நான் இப்போ நினச்சா கூட எனக்கு கால் பண்ணுவார். நான் சொல்ல வேண்டாம், நினச்சாலே கால் பண்ணுவார். அவரால் நான் தியானம் தபஸ்லாம் பண்ண ஆரம்பித்தேன். என்னோட தாத்தா கிருஷ்ணமூர்த்தி ஐயர், அவர் வந்து சாந்தானந்த சுவாமியை மூலிமா தீட்சை வாங்கினவர் புவனேஸ்வரி. அவர் வந்து 1995 இதுவாயிட்டார். அப்போ நான் ரொம்ப சின்ன பையன். இந்த 2018 அப்புறம் நான் ஜபம் பண்ண இப்போ நான் சொன்னேன் இல்லையா, கணபதி பண்ணணும், இது பண்ணணும். எங்களுக்கு வந்து ஒன்று கூட நல்ல காயத்ரி ஜபம் சந்தியாவந்தம் பண்ணி காயத்ரி ஜபத்தோட அந்த விஷயத்தை பண்ண பிறகு தான் அடுத்தது நம்ம அதை பண்ண முடியும்னு ஒன்று இருக்குது. ஸோ அதனால் காயத்ரி ஜபத்தை சகஸ்திர காயத்ரி பண்ண ஆரம்பித்தேன். சகஸ்திரம்னா 1008 நான் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ சகஸ்திர காயத்ரி பண்ண எனக்குள்ளே உள்ள மாற்றங்கள், நான் காஸ்மிக்குக்கும் நம்மளுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத ரொம்ப உள்நோக்கி உணர ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் 2020 எனக்கு வந்து அப்போவே வந்து என்னோடய தசா மாற ஆரம்பிச்சிடுச்சு, சனி டு புதன். ஸோ லாஸ்ட்டு புத்தி சனியில், லாஸ்ட்டு புத்தி குரு புத்தியில் எனக்கு வந்து புதனோட ஆதிக்கம் வந்ததுனால புதன் தசையில் அடுத்தது எனக்கு ஜாதகம் பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு சொல்ல கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சது. எங்கள் அம்மாவுக்கு 2020 எங்கள் அம்மா நோமூர், அந்த டேட்டை நான் குறித்தேன். எனக்கு ஜாதகம் பார்க்குறதில்ல, ராசி தெரியாது, லக்னம் தெரியாது,
திதி தெரியாது, எதுவுமே தெரியாது. இது எதுவுமே தெரியாத பட்சத்தில் அம்மாவோடைய நாளை குறித்து அது நடந்தது அப்படின்னு இருக்கும்போது இப்போ எனக்கு புரிதல், இங்கே ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு ஒரு புரிதல். அம்மா போனதுக்கப்புறம் ஒரு 6 மாத காலம் கழித்து நான் எங்கள் வீட்டு புவனேஸ்வரியை எடுத்து வழிபாடு செய்ய ஆரம்பித்தேன், பூஜைகள் பண்ண ஆரம்பித்தேன், மந்திரங்கள் சொல்ல ஆரம்பித்தேன். நான் எனக்கு தானே எல்லாமே விஸ்மரிச்சது. கேது, அதாவது எப்போதுமே ஒரு ஆன்மீகத்தில் இருக்கணும்னா 3 கிரகம் தான். ஒன்று சனி, இன்னொன்று குரு, இன்னொன்று கேது. இது 3 தான் சில வழிபாடில் இருக்கும். இப்போ நீங்களே ஆன்மீகம் சம்பந்தமான ஒரு இதில் இருக்கீங்கன்னா உங்கள் இதில் இந்த 3 கிரகம் ஏதாவது சம்மந்தப்பட்டால் தான் நீங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான இதுவே எடுக்க முடியும். இல்லைன்னா சும்மா எடுத்துகிட்டு இருப்போமே தவிர்த்து அதில் ஒரு டெப்த் இருக்காது. ஸோ இந்த 3 கிரகமும் எனக்கு வந்து கேதுவோட ஆதிக்கம் அதிகம். என்னோடய ஜாதகத்தில் கேதுவோட ஆதிக்கம் அதிகம் இருப்பதுனால எனக்கு தானாகவே உபாசகம்னா என்னன்னு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கள் ஆற்றுக்கு வரக்கூடிய பாரதி சாஸ்திரிகள், அதுக்கப்புறம் எனக்கு தெரிந்த உபாசகர், இவங்கள்ட்டெல்லாம் நான் போயிட்டு இது கேட்க ஆரம்பித்தேன். இது கரெக்டாக, நான் பண்ணுறது கரெக்டாக, நம்மளுக்கும் தேவை இல்லையா, நான் பண்ணுறது கரெக்டாக, இது இப்படி பண்ணலாமா? ஏன்னா இதெல்லாம் வந்து வெளிப்படையாக சில இதெல்லாம் சொல்ல முடியாது. பட் இந்த மாதிரி கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இது உனக்கு யார் சொல்லி கொடுத்தது, யார் உனக்கு உபாசகம் பண்ணுது அப்படின்னு. நான் சொன்னேன், எனக்கு யாரும் பண்ணலை, பட் இதெல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படி. இதெல்லாம் பல வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். உனக்கு தெரிஞ்சது அபூர்வம், பட் அந்த அம்பாலோட ப்ராக்டிஸை, அந்த உபாசனையை விட்டுறாது. நீ தொடர்ந்து பண்ண உனக்கு நல்லது கிடைக்கும் அப்படின்னு. என்னோடய பெரியப்பா வந்து பிரத்யங்கரா உபாசகர் ராஜகோபால்னு மடம்பாக்கத்தில் இருக்கார். அவரும் பிரத்யங்கராவோட மந்திரத்தையும் எனக்கு நிறையா சொல்லி கொடுத்துருக்காரு. அவர் அடிக்கடி ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவார், அம்மாவுக்கு தெரியுமா குழந்தைக்கு எந்த அளவுக்கு ஃபுட்டு கொடுக்கணும்னு அம்மாவுக்கு தெரியும்ல, அதே மாதிரி இந்த அம்மாவுக்கு குழந்தைக்கு எந்த அளவுக்கு மந்திரம் கொடுக்கணும்னு அந்த அம்மாவுக்கு தெரியுமா, அந்த அளவோடு நிறுத்திக்கணும். நம்ம இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோன்ட்டு மேலே போய் பண்ணிவிட்டு எதுவுமே பண்ணாமல் நிறுத்திடக்கூடாது. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கும், எனக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கும். உங்கள் லிமிட்டேஷனுக்கு இவங்க இவ்வளோ பண்ணுறாங்களே, நான் இவ்வளோ பண்ணணும்னு இல்லை. என்னோடய லிமிட்டேஷன் தான் எனக்கு முக்கியம். அது அம்பாள் எனக்கு கொடுத்தது. நான் இவ்வளோ சாப்பிடுவேன், நீங்கள் இவ்வளோ சாப்பிடுவீங்க, இன்னொருத்தங்க இவ்வளோண்டு சாப்பிடுவோம். இதெல்லாம் அந்த அவங்களோட லிமிட்டேஷனை பொறுத்து. அதே மாதிரி தான் அம்பாலோட ஞானமும், அம்பாள் நம்மளுக்கு எவ்வளோ ஞானம் கொடுத்துருக்கணும் நாங்கள் எழுதி ஒட்டியிருக்கோம், அதுக்கு ஏற்ற மாதிரி தான் மூலஜபங்கள் பண்ண முடியும். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. அதாவது அம்பாள் வழிபாடு, தேவி வழிபாடு எல்லாரும் பேசியிருக்காங்க. ஆனால் அதில் குறிப்பிட்டு புவனேஸ்வரி வழிபாடு அப்படின்றத நீங்கள் எங்கள் நேயர்களுக்காக பேசினதில் ரொம்ப சந்தோஷம் சார். தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எங்கள் நேயர்களுக்காக நீங்கள் பேசணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி. சர்வம் புவனேஸ்வரி.